தேவி பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். சூத உவாஜா, சூதன் சொல்றார். சௌனகாதி முனிகள் கிட்டையாக்கும் சூதன் பேசின்னு இருக்கார். ஸ்லோகம் 1. ஸ்ருண்வந்து சம்பிரவக்ஷ்யாமி புராணானி முனீஸ்வரா யதா ஸ்ருதானி தத்வேன வியாசாத் சத்யவதி சுதாத். சூதன் வியாசனிலேந்து நன்னா பலவிதமான புராணங்களை தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்படி தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாம் சூதன் அவருக்கு எப்படி சொல்ல முடியுமோ அதே மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றார். புரிஞ்சின்ற விஷயங்களை அடுத்தவாளுக்கு சூதனோட ஸ்டைல்ல சொல்லித்தரேன் அப்படின்னு சூதன் சொல்லுறார். இத கேட்கறவாளும் நன்னா இந்த கதையை கிரகிச்சுண்டு அவளோட ஸ்டைலில் அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பாகவதம் இந்த உலகம் ஃபுல்லா வியாபிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சத்யவதி புத்திரனான வியாசனிலேந்து புராண தத்துவங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி முனீஸ்வராக முனிமார்களே நான் உங்களுக்கு புராணங்களை நல்லா டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 2. மத்வயம் பத்வயம் சைவ பத்ரயம் வச்சதுஷ்டயம் அநாபலிங்க கூஸ்தானி புராணானி ப்ருதக் ப்ருதக். ம துவயம் ப துவயம், துவயம்னா 2. ம துவயம் அப்படின்னா மா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற 2 மத்ஸ்யவும் மார்க்கண்டேயவுமான புராணங்கள். ப துவயம், பா அப்படிங்கிற அக்ஷரத்துல ஆரம்பிக்கிற 2, அதானது பவிஷ்யம் பாகவதம் அப்படிங்கிற புராணங்கள். ச ஏவ இதெல்லாமும் பத்ரயம் பகாரத்துல ஆரம்பிக்கிற 3 பிரம்மம் பிரம்மாண்டம் பிரம்ம வைவர்த்தம். வா சதுஷ்டயம், வா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற 4 வாயு வைஷ்ணவம் வராகம் வாமனம். ஆ நா ப லிம் க கு ஸ்கா அப்படின்னாக்கா ஆ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது அக்னி புராணம். நா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது நாரதீய புராணம். பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது பத்ம புராணம். லிம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது லிங்க புராணம். கா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது காருட புராணம். கூ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது கூர்ம புராணம். ஸ்கா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது ஸ்காந்த புராணம். இதெல்லாம் மொத்தம் 18 புராணங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஓரோ புராணங்களோடும் முதல் அக்ஷரங்களை எடுத்து சொல்லிண்டு இங்க ஷார்ட்டா எடுத்து சொல்லப்படுறது. அப்படி 18 புராணங்கள். 18 புராணங்களில இன்க்ளூட் ஆக்கும் தேவி பாகவதம்.
விஷ்ணு கதைகள் சொல்லறத ஸ்ரீமத் மகாபாகவதம் அப்படின்னு சொல்றோம். பகவதியோட கதைகள் சொல்லறத ஸ்ரீதேவி மகாபாகவதம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மாவோடு சரிதங்களை எல்லாம் சொல்லறத பிரம்மபுராணம், பிரம்மாண்டம், பிரம்ம வைவர்த்தம் இப்படி எல்லாம் சொல்லறோம். இப்படி முதல் எழுத்துக்களை தனியா எடுத்து சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. மூணாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் இருக்கு. இந்த 18 புராணங்களிலும் எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. ஒவ்வொரு புராணங்களிலும் இருக்கிற ஸ்லோகங்களோட எண்ணிக்கைய எடுத்து சொல்லப்படுறது. இப்போ ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா சாதத்தை சமைச்சானா, அரிசி போட்டு வேக வச்சு சமைச்சானா, அதெல்லாம் வெந்துதா பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சாப்பாடை மட்டும் எடுத்து அமுத்தி பார்த்தா போரும். வெந்திருந்ததுன்னா எல்லா சாப்பாடும் வெந்திருத்து. 1000 சோறுக்கு ஒரு சோறு பதம். சாப்பாடு வெந்துதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லா சாப்பாட்டையும் எடுத்து அமுத்தி அமுத்தி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி கங்கா, யமுனா, சரஸ்வதி, பம்பா, கோதாவரி, காவேரி இப்படி இருக்கிற புண்ணிய தீர்த்த ஸ்நானங்களை எடுத்து சொல்லறத, அதெல்லாம் உத்பவிச்சு சமுத்திரத்துல லயிக்கிற வரை இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்தானத்துல குளிச்சாலே போதும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த நதிகளோடு ஓரோ பாயிண்ட்லயும் குளிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதுக்கு ஒரு ஜென்மமே பத்தாது. எத்தனை ஜென்மம் எடுத்தானாலும் அப்படி எல்லா பாயிண்ட்லயும் குளிச்சு ஏறதுக்கு முடியாது. அதே மாதிரியாக்கும் எல்லா புராணங்களையும் கம்ப்ளீட் ஆயிட்டு பூர்த்தி பண்றதுக்கு சாதிக்காது. எல்லா வேதங்களும் கம்ப்ளீட்டா படிக்க முடியாது. சர்வ வித்யகளையும் கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு முடியாது. எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா கூட இந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஆயுள் முடியற வரைக்கும் தான் நமக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதுலயும் எல்லா டைம்லயும் நமக்கு அது பிறந்ததுலேருந்து முடியாது. நிறைய வருஷம் குழந்தையாவே போறது, பின்ன யௌவனமாகிறது, மத்தியம வயசாகிறது, அதுக்கப்புறம் தான் பகவானை கூப்பிடுற நினைப்பே வர்றது வார்த்தக்கியத்துல. அதுக்குள்ள கண்ணு காணறதில்லை, காது கேட்கறதில்லை, உட்காந்து ஜபிக்க முடியறதில்லை. இப்படி எவ்வளவோ தொந்தரவு. அதனால ஏதாவது ஒரு புராணத்தை தத்துவ அர்த்தங்களோடு கூடி புரிஞ்சுண்டு கிரகிச்சானா எல்லா புராணங்களும் படிச்ச அந்த பலன் கிடைக்கும், மோட்ச பிராப்தி கிடைக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நல்ல ஒரு கல்யாண சத்தியை ஆனாலும் பிறந்த நாள் சத்தியை ஆனாலும் பலதரத்தில் இருக்கிற வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒருத்தருக்கு விருப்பப்பட்டது எல்லாருக்கும் விருப்பப்பட்டதாகணும் அப்படின்னு கிடையாது. ஒருத்தருக்கு பால் பாயசம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வெள்ளை பாயசம் பிடிக்கும். ஏதாக்கும் கூடுதல் டேஸ்ட் அவருக்கு நாக்குக்கு தரதோ அதை கூடுதல் சாப்பிடுவர். அது மாதிரி பக்தி வர்த்தனை பண்றதுக்கான வெரைட்டிஸ் ஆக்கும் டிஃப்ரெண்ட் புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒருத்தருக்கு பியர்ஸ் சோப்பு பிடிச்சதுன்னா இன்னொருத்தருக்கு லெக்ஸ் சோப்பு பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பவுடரானாலும் சரி, சோப்பானாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒவ்வொரு புராணங்களிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுலையாக்கும் டேஸ்ட். இப்போ புராணங்கள் நமக்கு நம்மளோட பக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒன்னாக்கும். ஏது புராணத்தை வேணானாலும் எடுத்து படிக்கலாம். அந்த புராணங்களுக்கு உள்ள இருக்கிற சத்து அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவத் கதைகள் காது கொடுத்து கேட்கறதுக்கு அந்த பிரியம், அந்த ரசம் நமக்கு உண்டாகிறது புராணங்கள் வழி. அப்படி பக்தி நம்மளை முக்தியில கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது, இப்படி ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது, அதாவது எல்லா
புராணங்களிலேயும் இருக்கிற அந்த ரகசியமான தத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயம். அதை தெரிஞ்சுட்டா எந்த புராணத்தை வேணானாலும் எடுத்து படிக்கலாம். பாகவத புராணம் படிச்சுட்டே இருக்கிறத, தேவி பாகவதத்தையும் நம்ம கேட்கறத, சர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் ஈக்குவல் ஆகிட்டே தான் தோணும். அதுல சொன்னதே தான் இதுலயும் ரிப்பீட் ஆகுறது அப்படின்னு தோணும். இங்க சூதனுக்கு ரொம்ப ரொம்ப புத்தி. வியாசர்கிட்ட இருந்து நிறைய நிறைய விஷயங்களை கத்துன்னு இருக்கார். சௌனகாதிகள் கிட்ட அவரு நிறைய நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றார். மெமரி பவர் நிறைய இருக்கு இந்த சூதனுக்கு. அதையாக்க நம்ம பார்க்கிறோம். அதனால ஓரோ புராணங்களிலேயும் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னு அவர் பைஹார்ட்டாவே வச்சுருக்கார் மைண்ட்ல. அதையாக்கம் இங்க சௌனகாதிகளுக்கு எடுத்து சொல்றார். சதுர்தச சஹஸ்ரம் ச மால்ஸ்யமாத்யம் பிரகீர்த்திதம் ததா கிரஹ சஹஸ்ரம் தோ மார்க்கண்டேயம் மகால்புதம். முதல்ல சொன்ன மகாரத்துல தொடங்குற 2 புராணம், மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம். மத்ஸ்ய புராணத்துல 14,000 ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். மகா அதிசயமான மார்க்கண்டேய புராணத்துல 9,000 ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதாக்கும் 3வது ஸ்லோகம். சதுர்தச சஹஸ்ரம் ச மால்ஸ்யம் ஆத்யம் பிரகீர்த்திதம் ததா கிரஹ சஹஸ்ரம் து மார்க்கண்டேயம் மகால்புதம். சதுர்தச சஹஸ்ரம் ச மால்ஸ்யமாத்யம் பிரகீர்த்திதம். முதல்ல சொன்ன மத்ஸ்ய புராணத்துல 14,000 ஸ்லோகங்கள் இருக்கு. ததா கிரஹ சஹஸ்ரம் து மார்க்கண்டேயம் மகால்புதம். அதுக்கப்புறமா சொன்ன மார்க்கண்டேயத்துல ஸ்லோகங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 9,000 அப்படின்னு அர்த்தம். 4வது ஸ்லோகம் பார்க்கிறோம். சதுர்தச சஹஸ்ராணி ததா பஞ்சசதானிஜா பவிஷ்யம் பரிசங்கியாதம் முனிபிஹி தத்துவதர்ஷிபிஹி. சதுர்தச சஹஸ்ராணி ததா பஞ்சசதானிஜா பவிஷ்யம் பரிசங்கியாதம் முனிபிஹி தத்துவதர்ஷிபிஹி. பவிஷ்ய புராணத்துல 14,500 ஸ்லோகங்கள் இருக்கிறதாயிட்டு ஞானிகளான முனிகள் சொல்றா அப்படின்னு இந்த ஸ்லோகம். 5வது ஸ்லோகம். அஷ்டாதச சஹஸ்ரம் வை புண்ணியம் பாகவதம் கில ததாஜ அயுத சங்கியாகம் புராணம் பிரம்ம சம்ஞகம். அஷ்டாதச சஹஸ்ரம் வை புண்ணியம் பாகவதம் கில ததா ச அயுத சங்கியாகம் புராணம் பிரம்ம சம்ஞகம். அஷ்டாதச சஹஸ்ரம் வை புண்ணியம் பாகவதம் கில ததாஜாயுத சங்கியாகம் புராணம் பிரம்ம சம்ஞகம். 18,000 ஸ்லோகங்களாக்கும் பாகவதத்துல இருக்கு. பிரம்மம் அப்படின்னு பேர் இருக்கிற புராணத்துல 10,000 ஸ்லோகங்களாக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்ம புராணத்துல இருக்கிற ஸ்லோகங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 10,000. அதுக்கு முன்னால எடுத்து சொல்லப்படுறது பாகவதத்துல இருக்கிற ஸ்லோக எண்ணிக்கை அப்படிங்கிறது 18,000 ஆக்குமே அப்படின்னு. 6வது ஸ்லோகம். துவாதசைவ சஹஸ்ராணி பிரம்மாண்டம் ச சதாதிகம்
തദാഷ്ടാദശസാഹസ്രം ബ്രഹ്മവൈവർത്തമേവ ച. ദ്വാദശൈവ സഹസ്രാണി ബ്രഹ്മാണ്ഡം ച ശതാധികം തദാ അഷ്ടദശസാഹസ്രം ബ്രഹ്മവൈവർത്തം ഏവ ച. ദ്വാദശൈവ സഹസ്രാണി ബ്രഹ്മാണ്ഡം ച ശതാധികം തദാഷ്ടാദശസാഹസ്രം ബ്രഹ്മവൈവർത്തമേവ ച. பிரம்மாண்ட புராணத்துல 1100 ஸ்லோகங்கள் இருக்கு. பிரம்ம வைவர்த்தம் அப்படிங்கிற புராணத்துல 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 7. ஆயுதம் வாமனாக்கியம் ச வாயவ்யம் ஷட்சதானி ச சதுர்விம்சதி சங்க்யாத சஹஸ்ராணி து சௌனகா. சௌனக மகர்ஷிகளே சொல்றத நன்னா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வாமன புராணத்துல 10,000 வாயு புராணத்துல 24,600 ஸ்லோகங்களாக்கும் இருக்கு அப்படின்னு. ஆயுதம் வாமன ஆக்கியம் ச வாயவ்யம் ஷட்சதானி ச சதுர்விம்சதி சங்க்யாதஹ சஹஸ்ராணி து சௌனகா. ஆயுதம் வாமனாக்கியம் ச வாயவ்யம் ஷட்சதானி ச சதுர்விம்சதி சங்க்யாத சஹஸ்ராணி து சௌனகா. 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். த்ரயோவிம்சதி சாஹஸ்ரம் வைஷ்ணவம் பரமால்புதம் சதுர்விம்சதி சாஹஸ்ரம் வாராஹம் பரமால்புதம். த்ரயோவிம்சதி சாஹஸ்ரம் வைஷ்ணவம் பரம அல்புதம் சதுர்விம்சதி சாஹஸ்ரம் வாராஹம் பரம அல்புதம். விஷ்ணு புராணத்திலாகட்டும் 23,000 ஸ்லோகங்களாக்கும் இருக்கு. வராக புராணத்துல 24,000 ஸ்லோகங்களாக்கும் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 9. ஷோடசைவ சஹஸ்ராணி புராணம் சாக்னி சம்நிதம் பஞ்சவிம்சதி சாஹஸ்ரம் நாரதம் பரமம் மதம். ஷோடச ஏவ சஹஸ்ராணி புராணம் ச அக்னி சம்நிதம் பஞ்சவிம்சதி சாஹஸ்ரம் நாரதம் பரமம் மதம். ஷோடசைவ சஹஸ்ராணி புராணம் சாக்னி சம்நிதம் பஞ்சவிம்சதி சாஹஸ்ரம் நாரதம் பரமம் மதம். அக்னி புராணத்துல 16,000 ஸ்லோகங்களாக்கும் இருக்கு. நாரதீய புராணத்துல 25,000 ஸ்லோகங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஸ்லோகம் 10. பஞ்ச பஞ்சாச சாஹஸ்ரம் பத்மாக்கியம் விபுலம் மதம் ஏகாதச சஹஸ்ராணி லிங்காக்கியம் சாதி விஸ்ருதம். பத்மபுராணத்துல 55,000 ஸ்லோகங்களும் லிங்க புராணத்துல 11,000 ஸ்லோகங்களுமாக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பஞ்ச பஞ்சாது பஞ்ச பஞ்சாசது சாஹஸ்ரம் பஞ்ச பஞ்சாசது சாஹஸ்ரம் பத்ம ஆக்கியம் விபுலம் மதம் ஏகாதச சஹஸ்ராணி லிங்க ஆக்கியம் ச அதிவிஸ்திருதம் பஞ்ச பஞ்சாசத் சாஹஸ்ரம் பத்மாக்கியம் விபுலம் மதம் ஏகாதச சஹஸ்ராணி லிங்காக்கியம் சாதி விஸ்திருதம். ஸ்லோகம் 11.
ഏകോനവിംശത്സാഹസ്രം ഗാരുഡം ഹരിഭാഷിതം സപ്തദശസഹസ്രം ച പുരാണം കൂർമ്മഭാഷിതം. ഗരുഡ പുരാണത്തിലെ 19,000 ശ്ലോകങ്ങളും കൂർമ്മ പുരാണത്തിലെ 17,000 ശ്ലോകங்களும் இருக்கு. பகவான் ஹரியோடு கதைகளை வர்ணிக்கிற கருட புராணம் அப்படிங்கிறது 19,000 ஸ்லோகங்கள் இன்க்ளூடா இருக்கிறதாக்கும். கூர்ம புராணம் அப்படிங்கிறது 17,000 ஸ்லோகங்கள் இருக்கிறதாக்கும் அப்படின்னு இங்க வர்ணனை. ஏகோனவிம்சது சாஹஸ்ரம் காருடம் ஹரிபாஷிதம் சப்ததச சஹஸ்ரம் ச புராணம் கூர்மபாஷிதம். ஸ்லோகம் 12. ஏகாசீதி சஹஸ்ராணி ஸ்கந்தாத்யம் பரமால்புதம் புராணாத்யாஜ சங்க்யாஜ விஸ்தரேண மயானகா. விஸ்தரேணமய அனகாஹா அப்படின்னா அனகா அப்படின்னு கூப்பிடுறார் இங்க சூதன் சவுனகாதிகளை. பாபம் இல்லாதவரே, உங்களுக்கு நான் விஸ்தரிச்சு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்கந்த புராணத்துல 81,000 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்படி எல்லா புராணங்களிலேயும் இருக்கிற பேர்களும் அந்த புராணங்களில எத்தனையெல்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையும் நான் உனக்கு டீட்டெயிலா சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் சூதன். ஸ்லோகம் 13. ததைவோப புராணானி ஸ்ருண்வந்து ரிஷி சத்தமா சனல்குமாரம் பிரதமம் நாரசிம்ஹம் ததப்பரம். 13வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் உபபுராணங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. புராணங்கள் எப்படி 18 இருக்கோ அதே மாதிரி உபபுராணங்களும் 18 இருக்கு. இந்த உபபுராணங்கள் எல்லாம் அதே மாதிரி புராணங்கள் எல்லாம் சூதனுக்கு பைஹார்ட். சூதன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். என்னத்துக்காக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார் அப்படின்னா, டிஃபரெண்ட் தாற்பயங்கள் இருக்கிறவாளாக்கும் உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்னு பிடிக்கும். அதனால அவாவாளோட தாற்பயங்களுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லி கொடுக்கறதுக்காக்கும் சூதன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார். ஏதாவது ஒரு புராணம் நன்னா தெரிஞ்சுட்டாலே மோட்சலப்தியாக்கும் பலன் அப்படின்னு சூதன் அடிக்கடி சொல்ற விஷயங்களாக்கும். ததா ஏவ உபபுராணானி ஸ்ருண்வந்து ரிஷிசத்தமாக சனல்குமாரம் பிரதமம் நாரசிம்ஹம் ததஹ பரம். ததைவோப புராணானி ஸ்ருண்வந்து ரிஷிசத்தமா சனல்குமாரம் பிரதமம் நாரசிம்ஹம் ததப்பரம். சௌனகாதி முனிகளை சூதன் கூப்பிடுறார். முனிசத்தமஹா அப்படி இல்லைன்னா ரிஷிசத்தமஹா அப்படின்னு முனி முக்கியர்களே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உபபுராணங்கள் 18 இருக்கு, அதெல்லாம் எதாக்கும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. முதல்ல இருக்கிற உபபுராணம் அப்படிங்கிறது சனல்குமாரம், அதுக்கப்புறமா இருக்கிறது நாரசிம்ஹம் அப்படிங்கிற உபபுராணம் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 14. நாரதீயம் சிவம் செய்வ தௌர்வாசசமனுத்தமம் காபிலம் மானவம் செய்வ ததா ஔஷன சம்ஸ்மிருதம். நாரதீயம் சிவம் ச ஏவ தௌர்வாசவம் தௌர்வாசசம் அனுத்தமம் காபிலம் மானவம் ச ஏவ ததா ஔஷனசம் ஸ்மிருதம். நாரதீயம் சிவம் செய்வ தௌர்வாசசமனுத்தமம் காபிலம் மானவம் செய்வ ததா ஔஷனசம் ஸ்மிருதம்.
നാരദീയം ശിവം ദൗർവാസവം കാപിലം മാനവം ஔஷனசம் இதெல்லாம் உபபுராணங்களாக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது சொல்றார் 15வது ஸ்லோகம். வாருணம் காளிகாக்கியம் ச சாம்பம் நந்தி கிருதம் சுபம் சௌரம் பாராசர ப்ரோக்தம் ஆதித்யம் சாதி விஸ்தரம். வாருணம் காளிகம் ஆக்கியம் ச சாம்பம் நந்திகிருதம் சுபம் சௌரம் பாராசர ப்ரோக்தம் ஆதித்யம் ச அதிவிஸ்தரம். வாருணம் காளிகாக்கியம் ச சாம்பம் நந்திகிருதம் சுபம் சௌரம் பாராசர ப்ரோக்தம் ஆதித்யம் சாதிவிஸ்தரம். வாருணம் காளிகம் சாம்பம் நந்தீஸ்வரம் சௌரம் பாராசரம் ஆதித்யம் இப்படியெல்லாம் உபபுராணங்கள் அதிவிஸ்திருதமா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. 16வது ஸ்லோகம். மாஹேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் ச சவிஸ்தரம் ஏதான்யுபபுராணானி கதிதானி மகாத்மபி. மாஹேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் ச சவிஸ்தரம் ஏதானி உபபுராணானி கதிதானி மகாத்மபிஹி. மாஹேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் ச சவிஸ்தரம் ஏதான்யுபபுராணானி கதிதானி மகாத்மபி. மாஹேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் இப்படின்னு 18 உபபுராணங்கள் இருக்கிறத நீ நன்னா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் சூதன் சவனகாதிகள் கிட்ட. 17வது ஸ்லோகம். 18 புராணங்களும் 18 உபபுராணங்களும் வியாசர் எழுதினார். அதுல திருப்தி ஆகலை அவருக்கு. அதனால பாரதம் அப்படிங்கிறத எழுதினார். இனியும் எழுதணும் எழுதணும் அப்படிங்கிறது தோணல் அவருக்கு வந்துட்டே இருந்தது. அதனால பாரதம் அப்படின்னு பேர் இருக்கிற இதிகாசத்தை எழுதினார். அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதா பாரதாக்கியான மதுலம் சக்ரே ததுவ ப்ரம்ஹிதம். அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதா பாரத ஆக்கியானம் அதுலம் சக்ரே தது உபபிரம்ஹிதம். அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதா பாரதாக்கியானமதுலம் சக்ரே ததுபபிரம்ஹிதம். சத்யவதி புத்திரனான வியாசன் 18 புராணங்களும் எழுதினதுக்கு அப்புறம் அதை விட சிரஷ்டமாயிட்டு ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி அந்த புராணங்களுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பாரதம் அப்படிங்கிற பேர் இருக்கிற இதிகாசத்தை எழுதினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 18. பிரளயம் முடிஞ்சு துவாபர யுகத்தில எல்லா மன்வந்தரங்களிலும் வியாச பகவான் இப்படி புராணங்களை எழுதின்னு இருக்கார். மன்வந்தரேஷு சர்வேஷு द्वाबरे युगे प्रादुःकरोति धर्मार्थे पुराणानि यदा विदे മന്വന്തരേഷു 14 മനുക്കളോട് ഭൂമി പരിപാലനം. അപ്പൊ എല്ലാ മന്വന്തര കാലഘട്ടങ്ങളിലെയും ദ്വാപര യുഗങ്ങൾ തോറും എല്ലാ മന്വന്തരത്തിലെയും ഇരിக்கிற ദ്വാപര യുഗങ്ങളിல புராணங்களை வியாச பகவான் எழுதிண்டே இருக்கார். மன்வந்தரேஷு சர்வேஷு द्वाबरे யுகே
പ്രാതു കരോതി ധർമാർത്ഥി പുരാണാനി യഥാവിധി. എല്ലാ മന്വന്തരങ്ങളിലെയും ദ്വാപരയുഗത്തിലെ ധർമാർത്ഥിയാണ് വ്യാസൻ പുരാണങ്ങൾ യഥാവിധി എഴുതുகிறார். எல்லா மன்வந்தரங்களிலும் யுகங்கள் 4 சேர்ந்தாக்கும் மன்வந்தரங்கள் இருக்கு. அதனால ஓரோ மன்வந்தரங்களிலும் வர துவாபர யுகங்களில இப்படி வியாச பகவான் புராணங்களை எழுதின்னு இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 19. விஷ்ணு பகவான் தான் வியாசனாயிட்டு அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. द्वाबरे द्वाबरे विष्णोर् व्यासरूपेण सर्वदा वेदमेकं स बहुधा कुरुते हितकाम्यया. द्वाबरे द्वाबरे विष्णुः व्यासरूपेण सर्वदा वेदम् एकं स बहुधा कुरुते हितकाम्यया. द्वाबरे द्वाबरे विष्णोर् व्यासरूपेण सर्वदा वेदमेकं स बहुधा कुरुते हितकाम्यया. द्वाபரயுகம் द्वाபரயுகம் எல்லா துவாபரயுகங்களிலேயும் விஷ்ணு வியாச ரூபத்தில அவதாரம் பண்ணி ஒன்னாயிருக்கிற வேதத்தை இந்த உலகத்தோடு நன்மைக்காயிட்டு பலதாயிட்டு பகுத்துன்றிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 20. அல்பாயுஷோ அல்பபுத்திம்ச்ச விப்ரான் ஞாத்வா கலாவத புராண சம்ஹிதாம் புண்ணியாம் குருதே சம்யுகே யுகே. அல்ப ஆயுஷோ அல்பபுத்திம்ச்ச அல்பபுத்திஹி ச விப்ரான் ஞாத்வா கலௌ அத புராண சம்ஹிதாம் புண்ணியாம் குருதே அசௌ யுகே யுகே. அல்பாயுஷோ அல்பபுத்திம்ச்ச விப்ரான் ஞாத்வா கலாவதௌ புராண சம்ஹிதாம் புண்ணியாம் குருதே சௌ யுகே யுகே. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு புரிஞ்சுக்கணும். മനസ്സിലാന விஷயங்கள் புரிஞ்சின்ற விஷயங்கள் பிராக்டிக்கலாயிட்டு வாழ்க்கையில கொண்டு வரணும். பேப்பர்ல பழம் அப்படின்னு எழுதி காட்டினா அத திங்க முடியாது. பேப்பர்ல ஒரு மாங்காயோடு படத்தை வரைஞ்சானா அந்த படத்தை நமக்கு மாம்பழம் அப்படின்னு திங்க முடியாது. அதே மாதிரி படிச்சத விஞ்ஞானமாக்காதக்கு வச்சுட்டு இருந்தானா படிச்சது வேஸ்ட். டாக்டருக்கு படிச்சுட்டு அந்த டாக்டர் தொழிலை செய்யலை சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தானா அந்த டாக்டருக்கு படிச்ச அந்த படிப்பே வேஸ்ட். என்ஜினியருக்கு படிச்ச அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி படிச்ச அந்த படிப்பை யூஸ் பண்ணாம இருந்தானா அந்த படிப்பு வேஸ்ட். டீச்சருக்கு படிச்சுட்டு படிப்பு சொல்லி கொடுக்கலை குழந்தைகளுக்கு அப்படின்னா அந்த படிப்பு வேஸ்ட். அப்போ படிச்ச ஞானத்தை பிராக்டிக்கலா கொண்டு வரதுக்கு பேராக்கும் விஞ்ஞானம். அப்படி விஞ்ஞானமாக்காம வச்சுட்டு இருந்தானா அந்த படிப்பு அப்படிங்கிறது வேஸ்ட். நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறது டாக்டரோட கடமை. படிப்பு டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு நோய் வந்து ஒரு நோயாளி முன்னால வந்து நின்று நான் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தானா அந்த படிப்புக்கே வேஸ்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. துவாபர யுகத்துல வியாசன் இந்த கதை சொல்றது எதுக்கு அப்படின்னா கலியுகத்துல பலவிதமான கஷ்டங்கள் ஜனங்களுக்கு உண்டாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த கலியோடு கோரமான பிடியிலேந்து காப்பாத்துறதுக்காக்கும் வியாச பகவான் துவாபர யுகத்துல புராணங்களை பகுத்தார். கலிகாலத்துல
பிராமணர்கள் அல்பாயுசுகளாகவும் அல்ப புத்திகளுமாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஓரோ யுகத்திலையும் புண்ணிய புராணங்களை வியாச பகவான் எழுதுறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம்